ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி மாடிக்கு வந்தாச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அறுவடை பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா ஈவினிங் இருட்டுனா சில நேரங்களில் உங்கள்கிட்ட காமிக்க முடியறதில்ல நம்ம அறுவடை பண்ணுறத. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை, நாளைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம இப்போ பறிக்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்தேன். பொன்னாங்கண்ணி தான், அதுவும் இந்த பச்சை பொன்னாங்கண்ணி இருங்க எவ்வளோ வளர்ந்துட்டாங்க, எவ்வளோ அடர்த்தியாக எப்படி இருக்காங்க பாருங்களேன். ஸோ இதை வச்சு பருப்பு போட்டு கூட்டு வச்சிட்டோன்னா அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு கைட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எனக்கும் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால நான் இப்போ அறுவடை பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு தான் பறிச்சிருக்கேன். மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே ப்ரூன் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய கீரைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறனால பொன்னாங்கண்ணி கொஞ்சம் டைம் ஆகிடுது பறிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே அதில் பூ வந்துடுது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதா பறிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கனால அடி வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வேலை கத்திரிக்காய். இந்த கீரையை கடைஞ்சிட்டு கையில் எடுத்து கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காவை நல்லா மிளகாப்பொடி உப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு முறுமுறுன்னு ஆக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பிஞ்சு கத்திரிக்காய்னா கேட்கவா வேணும். ஒரு கையிட்டு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறப்ப உங்ககிட்ட பறித்து முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிச்சேன் அப்படின்னா சில பேர் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கத்திரிக்காவை காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏங்க அப்படியெல்லாம் காமிக்கணும் இல்லை. நான் என்ன நினைப்பேன்னா, சரி வீடியோவும் லென்த்தியாக போயிடுமே எதுக்கு, ஸோ பறிக்கிறதுக்குமே சிரமமாக இருக்கும் வீடியோவில் காமிக்காமல் அப்படி பறிக்கிறதுக்கு. அதனால் அப்படி காமிக்காமல் இருப்பேன். உடனே மக்கள் வந்து தப்பாக நினைக்கிறாங்க. சரி, உங்களுக்காக நேயர் விருப்பம் தானேங்க முக்கியம். முள்ளு குத்துகிறது, இங்கே பார்த்துக்கோங்க. முள்ளு கத்தரி இதெல்லாம் கடையில் மார்க்கெட்லேயே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அடுத்து தேடுறப்ப நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மண்ணில் கிடக்கிறது ரெண்டையுமே பறிச்சிருவோம். ஆத்தா இது முள்ளு கத்திரி போல், முள்ளில் ஒரு வெரைட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, போச்சு இப்படி பிஞ்சிட்டு வந்துட்டு. முள்ளிலே ஒரு வெரைட்டின்னு சொன்னல, அந்த கத்திரி பயங்கரமாக முள்ளு குத்துது. இதெல்லாம் வந்து பாலினேஷன் வந்து கிராஸ் பாலினேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான், ஏன்னா இந்த கலரில் நம்மக்கிட்ட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, முள்ளு கத்திரியெல்லாம் கையில் ஒரு கைட்டு பறிக்கிறது ரொம்ப சிரமம். போதும்னு நினைக்கிறேன். 1 கிலோ கிட்ட கத்திரிக்காய் பறிச்சிட்டேன். போதும். இதை வந்து நல்ல சின்ன வெங்காயம் இதே அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் இதையும் நல்லா மெல்ல சன்னியில் வாக்கில் கட் பண்ணி மிளகாப்பொடி உப்பு போட்டுட்டு அப்படியே அதை ஃப்ரை பண்ணி முறுமுறு தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் போதாது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கத்திரிக்காய், 5, 10, 15, 17 கத்திரிக்காய் இருக்குது. தாராளமாக போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கு நம்ம வீட்டில் இது தாங்க சமையல். ஓகே, இன்றைக்கி டைம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். டைம் இருந்ததுனால அறுவடை அப்படியே உங்ககிட்ட காமிச்சிடலாமே. ஆனால் நிறைய இந்த கத்திரிக்காய் கிடக்கு பாருங்க. இது கொஞ்சம் எவ்வளோ நீளம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதை மட்டும் ஒரு நாள் தனியாக பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். அதனால் அதை பறிக்கலை. வழுதுனங்காய் இது தனியாக செஞ்சால் செம்மையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான் நினைக்கிறேன். இருங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நீங்களும் என் கூடயே வாங்க. இவங்க இருக்காங்களான்னு பார்த்துருவோம். யார்? நம்ம ஆஸ் யூஷுவல் கோவக்காய் வீட்டில் பறிச்சது இருக்குது, இருந்தாலும் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறேன்.
ஒன்று இது உங்களை தேடணும் ஃப்ரெண்ட்ஸ், தேடி தான் எடுக்கணும். ஆமாம், இப்போதைக்கு என் கண்ணுக்கு ஒன்று தான் அங்கே தட்டுப்பட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்றைய அறுவடை இவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஆர்கானிக்காக காய்கறி வச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.